آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك وحبيبك وشفيعنا وهادينا ومرشدنا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء. لا شيء إلا أنت فيه يا رب العالمين ولا مولى إلا أنت يا أكرم الأكرمين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين اغفر لنا ولأهلنا ولأولادنا ولأبوين والإخوان ما قدمنا وما أخرنا وما أعلنا وما أسررنا وما أسرفنا وما أنت أعلم به منا. أنت المقدم أنت المؤخر لا إله إلا أنت يا رب العالمين. أوصل اللهم ثواب ما قرأناه من كلامك العزيز إلى حضرة نبينا وملجانا ومنجانا ومأوانا محمد صلى الله عليه وسلم وإلى حضرات جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين. ثم إلى جميع الآباء والأمهات والإخوان يا رب العالمين. ثم إلى جميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. ثم إلى جميع الأولياء من مشارق الأرض ومغاربها. ثم إلى جميع مشايخنا مشايخ القادرية والجشتية والنقشبندية وويسية والشاذلية والرفاعية وسائر مشايخ الطريقة. اللهم واحمنا بحمايتهم وامددنا بمددهم واقض علينا من علومهم وبركاتهم يا رب العالمين. ثم إلى روح من نويناه خاصة. اللهم أنت تعرف اسمه ونسبه المسمى بغني محمد. اللهم اغفر له وارحمه. اللهم اغفر له وارحمه وعافه وعف عنه وأكرم نزلا ونبر مرقدا ووسع مدخلا ويسر حسابا. اللهم اغفر له ما كان بينه وبينك. اللهم تحمل عنه ما كان بينه وبين عبادك. اللهم ابدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وجيرانا خيرا من جيرانه واغسله بالماء والثلج والبرد يا رب العالمين. اللهم بل صراه بوابل الرحمة. اللهم باعد بينه وبين خطايا كما باعدت بين المشرق والمغرب يا رب العالمين. اللهم اجعل قبره نورا ولا تجعل قبره نارا. اللهم اجعل مسوانا ومسواه جنة الفردوس يا رب العالمين. இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்றெடுத்த சீதேவிகளை மன்னிப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக. எங்கள் உஸ்தாத்மார்களையும் ஷேഖ்மார்களையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய மாணவர்களை எங்களுடைய முரீதீன்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஹாதிமீன்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் துஆ செய்கிறவர்கள் துஆவுடைய வசியத்து செய்தவர்களை மன்னிப்பாயாக. அண்டை வீட்டார்கள் மூமினான ஆண் பெண்களை மன்னிப்பாயாக. கருணை உள்ள ரப்பே, யாருக்காக இந்த மஜ்லிஸை நடத்துகிறோமோ சங்கைக்குரிய மரியாதைக்குரிய கனி முகமது சாஹிப் அவர்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்குவாயாக. அவர்களுடைய கபரை விசாலமாக்குவாயாக. அவர்களுடைய சிறிய பெரிய குறைகளை மறைத்து மன்னிப்பாயாக. அவர்களுடைய மறுமையில் இதைவிட சிறந்த வீட்டையும் இதைவிட சிறந்த வாழ்க்கையும் வழங்குவாயாக. அவர்கள் விட்டு சென்ற அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக. அவருடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பத்தார்களை உனக்கு பொருத்தமாக வாழச் செய்வாயாக. அவருடைய பொருளிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அவருடைய சந்ததிகளிலும் பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அவருடைய பிள்ளைகள் காலம் காலம்
தீனுடைய தொடர்பில் இருக்க செய்வாயாக. சாலிஹீன்கள் நல்லவர்கள் உலமாக்களின் தொடர்பில் ஆக்கி வைப்பாயாக. விசாலமான வாழ்க்கையும் வளமான எதிர்காலத்தையும் தருவாயாக. உலமாக்களை எப்போதும் கண்ணியப்படுத்துகிற ஜிப்ரி போன்றவர்களை அவர்களின் சந்ததிகளிலும் தொடரச் செய்வாயாக. இரக்கமுள்ள ரப்பே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை நெருங்கிக் கொண்ட அத்தனை வழியிலும் எங்களையும் நெருக்கி வைப்பாயாக. அவர்கள் உன்னை விட்டு விலகி இருந்த அத்தனை வழியிலும் எங்களையும் விலகி இருக்க செய்வாயாக. எங்களுடைய குடும்பங்களை உனக்கு பொருத்தமாக வாழச் செய்வாயாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் விவரிக்க தேவையற்றவனை அனைத்தையும் தீர்த்து வைப்பாயாக. எங்கள் மனைவி மக்களை எப்போதும் கண் குளிர்ச்சியாக வாழச் செய்வாயாக. சந்தோஷத்தோடு வாழச் செய்வாயாக. நீ சொன்ன வாழ்க்கையில் நாங்கள் விலகி இருந்தால் எங்களை சரி செய்வாயாக. உன் கடமைகளை நாங்கள் மீறி இருந்தால் மன்னிப்பாயாக. உன் ஹபீபின் சுன்னத்தில் எங்களை இஷ்கோடும் இன்பத்தோடும் ஈடுபடச் செய்வாயாக. எங்களுடைய வலிமார்கள் செய்குமார்கள் நாதாக்கள் காட்டிய வழிகளில் யா அல்லாஹ் எங்களை முழுமையாக ஈடுபடுத்துவாயாக. குறைகளை விட்டும் தீமைகளை விட்டும் உனக்கு பொருத்தமற்ற வழிகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பரிசுத்தமாக்குவாயாக. எங்கள் பொருளாதாரத்திலே பறக்க செய்வாயாக. ஈமானிலே பறக்க செய்வாயாக. ரிசுக்கிலே பறக்க செய்வாயாக. கருணை உள்ளவனை ஆமால்களிலே பறக்க செய்வாயாக. உன்னதமான ரஜவை கடந்திருக்கிறோம். கடந்துவிட்ட ரஜவிலும் பறக்க செய்வாயாக. வாழ்ந்து கொண்டிருக்கிற ஷாபானிலும் பறக்க செய்வாயாக. ரஹ்மானே ரஹ்மானே ரமலானை அடைய வேண்டும் யா அல்லாஹ். எந்த தடைகளும் வந்து விடாமல் தடுத்து விடுவாயாக. எந்த தடைகளும் வந்து விடாமல் தடுத்து விடுவாயாக. மஸ்ஜிதுகள் ஆபாதாக வேண்டும் யா அல்லாஹ். சாலிஹீன்கள் தராவியை தொழ வைக்க வேண்டும் யா அல்லாஹ். பள்ளிவாசல்களுக்கோ இபாதத்துகளுக்கோ வணக்கங்களுக்கோ எந்த தடைகளும் இன்னொரு முறை லாக்டவுன் வந்து விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவாயாக. கருணை உள்ளவனே, கொரோனா வைரஸ் போன்ற பாதிப்பில் இருந்து உலகத்தையும் எங்கள் நாட்டையும் எங்கள் வீட்டையும் பாதுகாப்பாயாக. அது போன்ற வேறு எந்த வைரஸும் தாக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. அதை விட அந்த பயத்தை கொண்டு அச்சுறுத்தப்படும் நிலைகளில் இருந்து பாதுகாப்பாயாக. சாலிஹீன்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்க்கையை புனிதமான ரமலானை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான பராத்தினுடைய இரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த இரவிலும் அந்த நாட்களிலும் ரமலானின் இரவுகளிலும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. உன்னதமான மஜ்லிஸ் ரஹ்மானை சங்கைமிக்க உன்னுடைய நபியின் வாரிசுகளான ஆலிம்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களை எல்லாம் நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். உலக அளவில் எங்களை கண்ணியமாக்கி விடு யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை வழங்கி விடு யா அல்லாஹ். எங்களுக்கு சாதகமான உதவி செய்கிற நல்லவர்களை மாத்திரம் ஆட்சியிலே அமர்த்தி விடு யா அல்லாஹ். எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் சக்திகள் அத்தனையும் உலகத்தில் எங்கேயும் நாங்கள் பேச இடமில்லை யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம், எங்களை பாதுகாப்பாயாக. இந்த வீட்டையும் இந்த வீட்டார்களையும் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களையும் நிம்மதியாக வாழ வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் நிம்மதியை தருவாயாக. எங்கள் இறுதி மூச்சு ஈமானோடும் தக்வாவோடும் உன்னுடைய இஷ்கோடும் பிரிய செய்வாயாக. உன் ஹபீபை கண் முன்னால் பார்த்து பிரிய தௌஃபீக் செய்வாயாக. பல முறை அன்னலாரை கனவில் காணுகிற பெரும் நசீபில் எங்களுக்கு பங்களிப்பாயாக. தகுதி ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். கேட்கிற தகுதி மாத்திரம்தான் இருக்கிறது யா அல்லாஹ். கொடுக்கும் ஆற்றல் உள்ளவனே, விசாலமாக கொடுத்தருள் புரிவாயாக. உன் வாசலில் நின்று கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் கைகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். உணர்வுகளை உன்பக்கம் திருப்பி இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்டு பழக்கமே இல்லை யா அல்லாஹ். எங்கள் யாரையும் நெருங்கையாக விட்டு விடாதே யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீண்ட ஆயுளை வழங்குவாயாக. நோயற்ற வாழ்வை வழங்குவாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. நாங்கள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் மனைவி மக்கள் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் முதியோர்கள் யாரும் முடங்கிவிடக் கூடாது யா அல்லாஹ். படுக்கையில் விழுந்து விடக் கூடாது யா அல்லாஹ். யாருக்கும் சுமையாகி விடக் கூடாது யா அல்லாஹ். எங்கள் குறைகளால் குற்றங்களால் இரக்கமுள்ள ரப்பே, எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை சோதித்து விடாதே யா அல்லாஹ். அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் யா அல்லாஹ். விலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுடைய இல்மிலை பறக்க செய்து யா அல்லாஹ். ஈமானிலே பறக்க செய்து யா அல்லாஹ். அமால்களிலே பறக்க செய்து யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் யாருடைய கண்திருஷ்டிக்கும் அகப்பட்டு விடாமல் பாதுகாத்து யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்கி வைப்பாயாக. திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் சஞ்சலங்கள் கண் கலங்கும் நிலைகள் இல்லாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படும் இடத்தில் கண் குளிர்ச்சியான மகிழ்ச்சியான மங்களமான வாழ்க்கையை வழங்குவாயாக. இரக்கமுள்ள ரப்பே, குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை என்றால் சிறப்பான வாழ்க்கையை கொண்டு தேர்ந்தெடுப்பாயாக. கருணை உள்ளவனே, எங்களுடைய சிறிய பெரிய குறைகளை மறைத்து மன்னித்து உம்மத்துக்கு வழிகாட்டுகிற பொறுப்பில் எங்களை எல்லாம் நீ வைத்திருக்கிறாய் அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையையும் வார்த்தைகளையும் எங்களுடைய உணர்வுகளையும் சரியாக்கி வைப்பாயாக. எங்கள் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் கைராக்கி வைப்பாயாக. ரஹ்மானே, இந்த வீட்டார்கள் இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்களே அல்லாஹ், இந்த வீட்டார்களை சொர்க்கமறையிலும் நாங்கள் கூட்டுச் செல்ல தௌஃபீக் செய்வாயாக. இந்த தொடர்பையும் நட்பையும் இன்னும் தொடரச் செய்வாயாக. அழகான எதிர்காலங்களை தருவாயாக. பசுமையான வாழ்க்கையை தருவாயாக. ஒரு நிமிடமும்
உலகத்தில் எதை நினைத்தும் நாங்கள் வருந்தி விடாமல் கவலைப்பட்டு விடாமல் உன்னை கொண்டே பொருந்தி கொண்டு வாழச் செய்வாயாக. ரஹ்மானே, எங்கள் மீது உன்னுடைய நேரடியான கண்காணிப்பை கொண்டு பாதுகாப்பாயாக. மேலும் கீழும் முன்னும் பின்னும் அடுதும் எடுதும் எந்த சூழ்ச்சிகளும் செய்வினைகளும் பொறாமைகளும் எதிரிகளும் எங்களை எந்த காலத்திலும் சூழ்ந்து விடக்கூடாது. ரஹ்மானே, எங்கள் மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, ஹான்காக்களை, உலமாக்களை, ஷேகுமார்களை பாதுகாப்பாயாக. எந்த சூழ்ச்சியும் சதிகளும் இந்த நாட்டிலும் உலகத்திலும் அரங்கேறி விடாமல் தடுத்து நிறுத்தி மண்ணை கவ்வ செய்து விடுவார்கள். கருணை உள்ள ரப்பே, இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கருணையால் எங்கள் உயிரை விட மேலான சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் சங்கை மிக்க வலிமார்கள், நாதாக்கள், நபிமார்கள், இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த வலிமார்களின் பொருட்டால் அல்லாஹ்வே நீ கபூல் செய்வாயாக. நாங்கள் எதை கேட்டோமோ அதையும் தருவாயாக. கேட்க முடியாததும் கேட்க தெரியாததும் நிறைய இருக்கிறது யா அல்லாஹ், அத்தனையும் நீ கொடுத்து அருள் புரிவாயாக. நாங்கள் பாதுகாப்பு தேடியிலிருந்து பாதுகாப்பாயாக. பாதுகாப்பு தேட முடியாத நிறைய இருக்கிறது யா அல்லாஹ், அனைத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பங்கள் என்றைக்கும் மங்களமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்க செய்வாயாக. எந்த ஒரு காரியமும் அதிர்ச்சியை தருவதாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. கெட்ட முடிவுகளும் கோர மூத்துகளும் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. போகும் வரும் வழிகளில் விபத்துக்கள் நடந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும், இந்த வீட்டார்களையும் இந்த வீட்டார்கள் குடும்பத்தையும், இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் பெண்கள், அடுத்தடுத்த தலைமுறைகள் உனக்கு பொருத்தமான சாலிகங்களாக, உலமாக்களின் நல்ல தொடர்புடையவர்களாக அல்லாஹ்வே நீ தேர்ந்தெடுப்பாயாக. இந்த துஆவை உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாஹ். நீ கேட்பதற்கு தௌஃபீக் செய்திருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் ரமலானை குளிர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கள் ஈதுக்கு கூட தடைகள் வந்து விடாமல் நீ தடுத்து விட வேண்டும் யா அல்லாஹ். சண்டையாக்கி தருவாயாக, பாக்கியமாக்கி தருவாயாக. உன்னை தவிர யாரிடத்திலும் கேட்காமல் எங்கள் வாழ்க்கை நிரம்ப பரக்கத் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். اللهم هذا الدعاء وعليك الإجابة وهذا الجهد وعليك التكلان. إن أيدينا مرفوعة لديك وأمورنا مفوضة إليك ولا تردن خائبين ولا تطردن خاسرين وإن تردد فمن نأتي يا خير المعطي فأعط لنا كل سور ولا تجعلنا بدعائك رب شقيا. اللهم ارزق لأولادنا أزواجا صالحين وأولادا صالحين واجعلنا وأهلنا وإياهم من عبادك الصالحين واجعلنا وإياهم من أهل التقوى وأهل المغفرة وارزقهم طول الحياة مع العافية والسلامة وحسن العافية وحسن الخاتمة وحسن المآب يا رب العالمين. اللهم أرنا في منامنا محمدا صلى الله عليه وسلم مرة بعد مرة ويقظانا مرة بعد مرة. يا مجيب يا مجيب يا غياث المستغيثين يا غياث المستغيثين أغثنا 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 يا ربنا ليس لنا سواك يا ربنا يا ربنا ليس لنا سواك يا ربنا. واغفر لنا وارحمنا وانصرنا وعافنا واعف عنا. تقبل منا وتقبل دعاءنا يا حليم يا ودود يا ذا الجلال والإكرام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا واجعل مثوانا ومثواهما جنة الفردوس يا رب العالمين. وصلى الله وسلم على حبيبك المرتضى وحبيبك المجتبى محمد صلى الله عليه وعلى آله وصحابه وعطرته أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.